So என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க 11th question. So find the equation of your line, exercise 9.2. Find the equation of your line so that cuts off equal intercept on the coordinate axis and passes through the point 2, 3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் லைன் வந்து அவங்க கொஸ்டின்ல உங்களுக்கு கேட்கறாங்கப்பா. அதுக்கு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இன்டர்செப்ட் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இன்டர்செப்டோட ஃபார்ம் நமக்கு என்னன்னு தெரியும், ஏற்கனவே எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1 தெரியும். ஓகே, ஸோ லிசன் பண்ணுங்க 11th question. So exercise 9.2 so 11th. Okay, so intercept form of your line நமக்கு என்ன தெரியும், x by a plus y by b is equal to 1. So intercept form of line is x by a plus y by b equal to 1. ஓகே, ஸோ இப்போ இங்க உங்களுக்கு கொஸ்டின் சொல்லியிருக்கிறது கட்ஸ் ஆஃப் ஈக்குவல் இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கட்ஸ் ஆஃப் ஈக்குவல் இன்டர்செப்ட். ஓகே, ஸோ ஈக்குவல் இன்டர்செப்ட்னா என்ன அர்த்தம், ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ ரெண்டுமே ஈக்குவல் அர்த்தம். ஸோ ஈக்குவல் இன்டர்செப்ட்னா ஸோ ஏ ஈக்குவல் டு பி. ஓகே, ஸோ அப்போ என்ன வரும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா, ஸோ எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை ஏ ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆயிரும், டினாமினேட்டர் சேம், ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய், ஸோ இப்போ ஏ இன்ட்டு 1 உங்களுக்கு என்ன வந்துடும், ஸோ ஏ. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இப்போ அடுத்து நமக்கு ஸோ லைன் 1. ஓகே, ஸோ லைன் 1 ஈக்குவேஷன் பாசஸ் த்ரூ. ஓகே, ஸோ நமக்கு எது வழியா பாஸ் ஆகுது, பாயிண்ட் 2, 3. ஓகே, ஸோ 2, 3ல பாஸ் ஆகுது. ஸோ இப்போ இதுல எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு 2, ஒய்யோட வேல்யூ 3. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 3 அப்படின்னா ஸோ ஏவோட வேல்யூ உங்களுக்கு என்ன வந்துடும், ஸோ ஏ ஈக்குவல் டு 2 + 3 உங்களுக்கு 5. ஓகே, ஸோ அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் யர் லைன் உங்களுக்கு என்ன வந்துடும், ஈக்குவேஷன் ஆஃப் யர் லைன் இஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏ. ஏன்றது என்னது உங்களுக்கு 5. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 5. ஸோ இது ஆன்சர். இதை பாருங்க. So question number 12. So find the equation of your line. So passing through the point 2, 2 and cutting off intercepts on the axis. So whose sum is 9. So இப்போ என்ன கேட்கறாங்க கொஸ்டின்ல உங்களுக்கு, ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் என்னன்னு கேட்கறாங்க, எது வழியா பாஸ் ஆகுது, பாசிங் த்ரூ த பாயிண்ட் 2, 2 வழியா பாஸ் ஆகுது. ஸோ அண்ட் கட்டிங் ஆஃப் த இன்டர்செப்ட். ஸோ இன்டர்செப்ட்ல கட் ஆகுது, அதோட சம் உங்களுக்கு என்னன்னு சொல்றாங்க, 9 சொல்றாங்க. ஸோ அப்போ இன்டர்செப்ட் அப்படின்றது நமக்கு ஏ வேல்யூ பி வேல்யூ அது ரெண்டு ஆட் பண்ணும்போது 9 சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ அதுல இருந்து நமக்கு என்ன சொல்றோம், அந்த பி வேல்யூ எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, லிசன் பண்ணுங்க. ஸோ இப்போ கொஸ்டின் உங்களுக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட். ஸோ இது வழியா பாஸ் ஆகுது, 2, 2ன்ற பாயிண்ட்ல பாஸ் ஆகுது. ஸோ அப்போ லைன் பாசஸ் த்ரூ. ஓகே, ஸோ எது வழியா பாஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2, 2ல பாஸ் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இன்டர்செப்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி பிளஸ் ஒய் பை பி ஸோ ஈக்குவல் டு 1. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ 2 தான், ஒய்யோட வேல்யூ 2 தான், ரெண்டுமே 2 தான். ஸோ எக்ஸ் 2 பை ஏ பிளஸ் ஒய் வந்து 2. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இன்டர்செப்ட் ரெண்டு ஆட் பண்ணும்போது 9 சொல்லிட்டாங்க. அப்போ ஏ பிளஸ் பி வந்து 9. அப்போ ஏ பிளஸ் பி 9 அப்படின்னா ஸோ பி ஈக்குவல் டு எப்படி எழுதலாம் நம்ம, 9 மைனஸ் ஏ அப்படின்னு. ஸோ அப்போ இந்த இடத்துல பிக்கு பதில 9 மைனஸ் ஏ ஈக்குவல் டு 1. ஸோ எதனால இப்படி சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா, ஸோ இந்த ரெண்டுமே ஆட் பண்ணா 9 அப்படின்னா நமக்கு பி ஈக்குவல் டு 9 மைனஸ் ஏன்னு மாத்திட்டோம் அப்படின்னா, இப்போ இது நம்ம கிராஸ் மல்டிப்ளை கொண்டு வரோமா என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஏ ஃபைன் பண்ணிட்டு அதை வச்சு பி ஃபைன். சரிங்களா, இப்போ நமக்கு 2 பை ஏ பிளஸ் 2 பை மைனஸ் ஏ ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ எல்சிஎம் என்ன வந்துடும், ஏ இன்டூ 9 மைனஸ் ஏ. ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 2 இன்டூ 9 மைனஸ் ஏ பிளஸ் 2a ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், ஸோ 2 9s are 18 மைனஸ் 2a ஸோ பிளஸ் 2a ஈக்குவல் டு ஸோ a இன்டூ 9 மைனஸ் ஏ. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும், மைனஸ் 2a பிளஸ் 2a கேன்சல்.
So 18 is equal to 9a. So minus a square. Okay. So அப்ப ஈக்குவேஷன் எப்படி வந்துடும் உங்களுக்கு? So இது லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். a ஸ்கொயர் அப்படின்றது நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கணும். a ஸ்கொயர் மைனஸ் 9a அடுத்து பிளஸ் 18 ஈக்குவல் டு 0. ஓகே. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணா 18 வரணும். ஆட் பண்ணா நமக்கு என்ன வரணும்? -9 வரும். ஓகே. ஸோ எந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணா 18 வரும், -9 வரும்? -6 into -3. வெரி குட். ஸோ -6ம் -3யும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆட் பண்ணா -9 வரும், மல்டிப்ளை பண்ணா +18. ஸோ அப்போ a - 6 a - 3 = 0 வந்து. அப்ப ஏவோட வேல்யூ உங்களுக்கு என்னது? ஒன்னு a = 6 வரும், ஆர் a = 3. அப்போ a = 6 அப்படின்னா நமக்கு b = என்னது? 9 - a. ஸோ அப்ப 9 - 6 b = 3 வந்துடும். அதே மாதிரி b a = 3 அப்படின்னா b = 9 - 3 6. ஓகே. அப்ப a வந்து 6னா b 3, a வந்து 3னா சோ b வந்து உங்களுக்கு என்னது? 6. ஓகே. சோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன ஆயிடும் உங்களுக்கு? சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் becomes so x by a plus y by b equal to 1. So அப்ப x by a னா x by a என்றது 6 plus y by 3 equal to 1. So r, so x by 3 plus y by 6 equal to 1. So இப்போ இங்க 6 வந்ததுன்னா இங்க 3 வரும், இங்க 3 வந்ததுன்னா so இங்க 6 வரும். ஓகே. ஸோ அப்போ ஈக்குவேஷன் எப்படி வரும்னு பாருங்க. ஸோ இப்போ எல்சிஎம் என்னது உங்களுக்கு இந்த இடத்துல? ஸோ 6 எல்சிஎம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா x plus 2y equal to 1. ஸோ அப்போ ஈக்குவேஷன் x plus 2y equal to 6. இது ஒரு ஈக்குவேஷன். இதே மாதிரி இங்க என்ன வந்துடும்? ஸோ எல்சிஎம் 6. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஸோ 2x plus y equal to 1. ஸோ அப்போ 2x plus y. ஸோ 6 கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6 into 1 6. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல ஈக்குவேஷன் ஆஃப் லைன் வந்து உங்களுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்குது. ஒன்னு வந்து x plus 2y equal to 6. அடுத்து இன்னொரு ஈக்குவேஷன் so 2x plus y equal to 6. So is the answer. So question number 13. So find the equation of the line through the point 0,2 and making an angle 2 pi by 3 with a positive x-axis. Also find the equation of a line parallel to it and crossing the y-axis at a distance of 2 units below the origin. ஓகே. ஸோ என்ன கேட்குறாங்க? ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் கேட்குறாங்கப்பா. எது வழியா பாஸ் ஆகுது? 0,2ல பாஸ் ஆகுது. அதோட ஆங்கிள் என்னன்னு சொல்றாங்க? 2π/3 சொல்லிட்டாங்க. வித் என்னது? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அதே மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் கேட்குறாங்க. ஸோ பேரலல் டு இட் அண்ட் கிராசிங் த ஒய் ஆக்சிஸ் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் என்னது? 2 யூனிட்ஸ் பிலோ த ஆரிஜின் அப்படின்றாங்க. சொல்லி லிசன் பண்ணுங்க. ஸோ ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் passing through the point 0,2. Okay, so passing through the point, so எது வழியா பாஸ் ஆகுது? So 0,2ன்ற பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது. ஓகே, at an angle of 2π/3. Okay, with a positive x-axis. அடுத்து என்ன சொல்றாங்க? Also find the equation of a line parallel to it. Okay, இதுக்கு parallel ஒன்று பார்ப்போம். பட் என்ன சொல்றாங்க? கிராசிங் த ஒய் ஆக்சிஸ் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 2 யூனிட்ஸ் பிலோ த ஆரிஜின். ஓகே. ஸோ பிலோ தி ஆரிஜின் 2 யூனிட்ஸ் பிலோ த ஆரிஜின்னா கீழே வரும். அப்போ உங்களுக்கு பாயிண்ட் என்ன வரும்? 0,-. ஓகே. ஸோ இப்போ ரெண்டு லைன் இருக்கு. ஸோ இது L1 எடுத்துக்கலாம், ஸோ இது L2 எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஃபார் லைன் L1. ஓகே. ஃபார் லைன் L1. ஓகே. ஸோ தீட்டா ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? ஸோ 2π/3. ஓகே. முதல்ல ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும்ப்பா? ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இப்போ பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்க. ஸோ பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம். ஓகே. ஸோ பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் உங்களுக்கு m is equal to tan theta. ஓகே. ஸோ அப்போ tan thetaவோட வேல்யூ உங்களுக்கு என்னது? 2π/3. ஓகே. ஸோ tan theta equal to 2π/3னா so 120 degree. Okay, so t dash equal to
2 pi by m is equal to tan 120 degree. இப்போ tan 120 டிகிரியோட வேல்யூ உங்களுக்கு டைரக்டா தெரிஞ்சா எதுவும் ப்ராப்ளம் புரியாது. ஸோ இல்லாட்டி நீங்க ஸ்பிட் பண்ணணும். எப்படி ஸ்பிட் பண்ணலாம்? tan 90 plus theta. ஸோ tan 90 plus எதை ஆட் பண்ணா உங்களுக்கு 120 வரும்? tan 90 plus 30 120. ஸோ tan 90 plus thetaவோட ஃபார்முலா உங்களுக்கு என்னது? மைனஸ் cot theta. ஸோ அப்போ m ஓட வேல்யூ உங்களுக்கு -√3. ஓகே. ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஃபைண்ட் பண்ணுங்க. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் line, first L1, equation of a line L1 equal to, so formula என்னது உங்களுக்கு? y minus y1 equal to m into x minus x1. Okay, so y minus y1 equal to m into x minus x1. So point என்ன கொடுத்திருக்காங்க உங்களுக்கு? 0,2. Okay, so x1 y1, so y minus y1 ஓட point 2 equal to m ஓட பாயிண்ட் உங்களுக்கு என்னது? -√3 into x minus x1 ஓட பாயிண்ட் 0. ஓகே, ஸோ அப்போ y minus x பாயிண்ட் ரைட் சைடு கொண்டு வரலாம். y minus 2 is equal to -√3x. ஸோ அப்போ லெஃப்ட் சைடில் வந்ததுன்னா √3x plus y minus 2 equal to 0. ஸோ இப்போ இதுதான் என்னது உங்களுக்கு? ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் L1. இப்போ அவங்க கொஸ்டின்ல கேட்கறது ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் L2 கேட்கறாங்க. அப்ப உங்களுக்கு என்ன வந்துடும்? 2 units below the origin அப்படின்னு சொல்றேன். ஓகே, so 2 units below the origin. So for line L2, okay, for line L2, so அப்ப என்ன வந்துடும்? So 2 units below origin. 2 units below origin னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பாயிண்ட் என்ன வந்துடும்? 0,-2. ஓகே, so இப்போ இங்க 0,2னா கீழே வரும்போது உங்களுக்கு பாயிண்ட் என்ன இருக்கும்? 0,-2. பட் ஸ்லோப் என்னதான் இருக்கும்? உங்களுக்கு சேம் தான். So m is equal to -√3. அடுத்து பாயிண்ட் வந்து 0,-2. ஓகே, so இது x1, so இது y1. ஓகே, so அப்போ சேம் y minus y1 equal to m into x minus x1. so y minus y1 minus into minus என்ன ஆயிடும்? பிளஸ் equal to m ஓட வேல்யூ என்னது? -√3 into x minus x1 வந்து 0. so அப்போ y plus 2 is equal to -√3x plus 0. So left side வரும்போது so √3x plus y plus 2 equal to 0. So இதுதான் equation of a line L2. Okay, புரியுதா பாருங்க. இப்போ இதை டவுட் தான் பாருங்க. Okay, so 14th question பாருங்க. The perpendicular from the origin to a line meets at the point -2,9. So find the equation of a line அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆரிஜினுக்கு பர்பண்டிகுலரா அந்த பாயிண்ட் எங்க மீட் ஆகுன்னு சொல்றாங்க? -2,9 பாயிண்ட்ல மீட் ஆகுது. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 15, கொஸ்டின் நம்பர் 14. ஓகே, கொஸ்டின் நம்பர் 14, பர்பண்டிகுலர் ஃப்ரம் தி ஆரிஜின். ஸோ பர்பண்டிகுலர் ஃப்ரம் தி ஆரிஜின், ஆரிஜின் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு பர்பண்டிகுலர் 0,0. ஸோ இதோட பாயிண்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்க? ஸோ இது ஏன்னு எடுத்துக்கலாம், ஸோ இது பின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதோட பாயிண்ட் உங்களுக்கு -2,9 கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு எப்படி இருக்கு? இந்த ஓசின்ற லைன் வந்து ஏபிக்கு பர்பண்டிகுலரா இருக்கு. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன ஸ்லோப் இருக்கு? ஒன்னு ஸ்லோப் ஆஃப் ஏபி, அடுத்து ஸ்லோப் ஆஃப் ஓசி. ஸோ இது வந்து ஸ்லோப் m1 எடுத்துக்கலாம், இது m2 எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு பர்பண்டிகுலர் போது ரெண்டு ஸ்லோப்பும் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வந்துடும்? -1. ஸோ அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி இன்டு ஸ்லோப் ஆஃப் ஓசி ஈக்குவல் டு -1. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு என்னது? m1, ஸோ இன்டு m2 ஈக்குவல் டு -1. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்லோப் நமக்கு தெரியாது, அப்படியே அன்னோனா வச்சுக்கலாம். இப்போ அடுத்து ஸ்லோப் ஆஃப் ஓசி. ஸோ பாயிண்ட் என்னென்ன தெரியும் நமக்கு? 0,0 -2,9. ஸோ x1 y1 x2 y2. ஓகே, ஸோ y2 minus y1, y2 minus y1 னா 9 minus 0, x2 minus x1. ஸோ -2 minus 0 equal to -1. ஸோ அப்போ m into 9 divided by -2
equal to minus 1. So அப்ப m is equal to minus 1 into minus 2 divided by 9. So அப்ப m ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன வந்துரும்? So 2 divided by 9 வந்துரும். இப்ப கேட்டிருக்க நம்ம ஃபைண்ட் பண்ணிருக்கிறது ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணிருக்கோம். பட் அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஈக்குவேஷன் ஆஃப் a line கேட்டிருக்காங்க. So இதுதான் m. So பாயிண்ட் என்னது நமக்கு? minus 2, 9. So minus 2, 9 na, so x1, so y1. Okay. So if the equation of a line equal to y minus y1 equal to m into x minus x1. So y minus y1 9 equal to m. So 2 by 9 into x minus x1. So minus into minus and plus. So if the cross multiply பண்ணுங்க. So cross multiply பண்ணீங்கன்னா 9 into y minus 9 equal to 2 into x plus 2. Okay. So அப்ப என்ன வந்துரும் 9y minus 81 equal to 2x plus 4. Okay. So இப்ப equation என்ன வந்துரும் பாருங்க. So 2x. So plus 9y right side ல வந்துனா minus 9y. So right side ல வந்துனா plus 81 plus 4 equal to 0. So அப்ப equation 2x minus 9y plus 85 equal to 0. Okay. So இதுதான் உங்களுக்கு என்னது? So equation of a line. Okay. புரியுதா பாருங்க. டவுட் இருக்கா பாருங்க. So question number 15 பாருங்க. The length L in centimeter of a copper rod is a linear function of its Celsius temperature. In an experiment, L is equal to 124.942, C equal to 20, L is equal to 125.134, and C is equal to 110. So express L in terms of C அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்கப்பா கிளியரா. என்னென்னது? ஒன்று வந்து 20, 124.942, அடுத்து 110, 125.134. So இது x1, so y1, so x2, so y2. So இப்போ நமக்கு 2 point form தெரியும். In coordinate formல 2 points கொடுத்துருக்காங்க. y minus y1 equal to y2 minus y1 divided by x2 minus x1 into x minus x1. Okay. So into x minus x1. So above y minus y1. So y minus 124.942 equal to y2 minus y1. So 125.134 minus 124.942 divided by 110 minus 20 into x minus x1. Into x minus x1 into the 20. If the cross multiply. So 110 minus 20 into the 90. So 90 into y minus 124.942 equal to, so I subtract panina 2, so 9, 1, so 0. Okay. So into x minus 20. Okay. So in terms of y like, so y equal to 0.192